வணக்கம் யூசப், நான் உங்கள் சுரேந்தர். என்னதான் பாலியல் குற்றங்கள் எப்படியாவது வெளியே தெரிஞ்சு அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனைங்கிறது கிடைச்சிட்டே இருந்தாலும் இன்னும் பாலியல் குற்றம் அப்படிங்கிறது நம்ம காதில் கேட்டுகிட்டே தான் இருக்கு. இந்த மாதிரி பாலியல் குற்றம் செய்யும் குற்றவாளிகளுக்கு வெறுமன தண்டனை கொடுத்து ஜெயிலில் அடைக்கிறத விட சிட்டிசன் படத்தில் வர மாதிரி அவனுங்களுடைய குடியுரிமை பறிக்கப்பட வேண்டும். அவனுங்க படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுடைய படிப்புண்டான மொத்த சான்றிதழும் திரும்ப பெற வேண்டும். ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, இப்படி எல்லாத்தையுமே மொத்தமாக பறிச்சுட்டு அவனுங்க சொந்த நாட்டிலேயே நாடு கடத்தப்பட வேண்டும். இப்படி பண்ணியும் அவனுங்க மீண்டும் அதே தவிர செஞ்சானுங்க அப்படின்னா அரபு நாட்டில் இருக்க மாதிரி எல்லாத்துக்கு முன்னாடி நிற்க வச்சு மரண தண்டனையை நிறைவேற்ற வேண்டும். இப்படி செஞ்சால் தான் குற்றங்கள் குறையும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். ஒருவேளை இந்த மாதிரி கடுமையான தண்டனைகள் இருந்தால் தான் இந்த மாதிரி குற்றவாளிகள் திருந்துவானுங்களே என்னமோ. சமீபத்தில் தான் ஆர்ஜிகர் மருத்துவமனையில் மருத்துவ மாணவி மருத்துவமனை வளாகத்துக்குள்ளேயே வன்கொடுமை செய்யப்பட்டு அதை தொடர்ந்து கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருந்தார். இன்னும் இந்த செய்தியை மறந்திருக்காத நம்ம இந்த சட்டக்கல்லூரி மாணவியின் பாலியல் பலாத்காரம்ங்கிற செய்தி இன்னும் இந்த நாட்டில் பாலியல் குற்றங்களுக்கான தண்டனைங்கிறது கடுமையாக்கப்பட வேண்டுங்கிறது நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு. கொல்கத்தாவில் கஸ்பாங்கிற பகுதியில் இருக்கிறது தான் இந்த சவுத் கொல்கத்தா சட்டக்கல்லூரி. இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவி ஒருத்தங்க தன்னுடைய தேர்வு கட்டணம் செலுத்துவது தொடர்பான வேலைகளுக்காக கடந்த புதன்கிழமை அன்று மதியம் 12 மணிக்கு அந்த காலேஜுக்கு வராங்க. மாலையில் அதே கல்லூரியை சேர்ந்த 3 நபர்களால் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறார். அதுவும் எங்கேன்னு கேட்டோம்னா அந்த கல்லூரி வளாகத்துக்குள்ளேயே. இந்த 3 நபரும் யாருன்னு கேட்டோம்னா அதே கல்லூரியில் படிச்சுட்டு இருக்க 2 பசங்களும், அது இல்லாமல் அதே கல்லூரியில் படித்து இப்போ அதே கல்லூரியில் வேலை செஞ்சுட்டு இருக்க ஒருத்தன். இந்த 3 பேரும் சேர்ந்து தான் இந்த பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டுருக்கானுங்க. கல்லூரியோட மெயின் கேட்டை அடைச்சு செக்யூரிட்டி ரூமில் இந்த மாணவியை பாலியல் வன்கொடுமை செஞ்சுக்கிறானுங்க. அதன் பின் இந்த மாணவி புகார் காவல்துறை கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில் இந்த 3 பேருமே கைது செய்யப்படுறாங்க. இதில் ஒருத்தன் பேர் மனோஜித் மிஸ்ரா. இவனுக்கு வயசு 31 ஆகுது. இவன் தான் இந்த வழக்கில் A1 குற்றவாளியாக இருக்கான். மற்ற 20 பார்த்தோம்னா அவனுக்கு வயசு 20 ஆகுது. ஒருத்தன் பேர் சாயித் அகமத், இன்னொருத்தன் பேர் பிரமித் முகர்ஜி. இந்த 2 பேரும் இதே கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கானுங்க. இதில் மனோஜித் மிஸ்ரா தான் A1 குற்றவாளி. இந்த மனோஜித் மிஸ்ரா ஆளை பார்க்கும்போது ரொம்ப அப்பாவி மாதிரி தெரியுறான். ஆனால் செஞ்சிருக்க வேலைங்கிறது தூக்கி போட்டு உதவுன்னு உதைக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான வேலை. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா அதே கல்லூரியில் வேலை செஞ்சுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் தெற்கு மாணவர் அணி பொதுச் செயலாளரும் இருக்கான். பாதிக்கப்பட்ட மாணவி ஒரு புகார் மனுவை காவல்துறைக்கு அளிச்சிருந்தாங்க. அந்த புகார் மனுவில் அந்த மாணவி என்ன சொல்லிக்கிறாங்க? நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த மாணவி எக்ஸாம் ஃபீஸ் கட்டுற விஷயமா அந்த கல்லூரிக்கு மதியமாக வர்றாங்க. வந்த வேலை லேட்டாகி அவங்க சாயந்தரம் வரைக்கும் இருக்க வேண்டியதாகிடுது. சாயந்தரம் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படிங்கும்போது அங்கே 3 பேர் கும்பல் வர்றாங்க. அதில் இந்த மனோஜித் மிஸ்ராவும் இருக்கான். அந்த டைமில் இந்த பொண்ணு யூனியன் ரூமில் இருந்துக்காங்க. அங்கே இந்த மனோஜித் மிஸ்ராவும் கூடவே இந்த 2 பேரும் அங்கே வந்துக்கிறாங்க. அங்கு வந்த மனோஜித் மிஸ்ரா அந்த பொண்ணுகிட்ட தன்னைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி மிரட்டான். அதுக்கு அந்த பொண்ணு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நான் வேற ஒரு நபரை காதலிக்கிறேன், அந்த காதலனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், எனக்கு காதல் தான் முக்கியம், நான் எப்படி உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அதுக்கு மனோஜித் மிஸ்ரா இல்லை, நீ என்னை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அங்கே வற்புறுத்துறான். இப்போ நாங்கள் சொல்கிறத மட்டும் நீ கேட்கலின்னா உன்னுடைய காதலனை நாங்கள் கொன்றுவோம், அது மட்டும் இல்லாமல் போலியான கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை பெற்றவங்களையும் நாங்கள் ஜெயிலில் அடைச்சிருவோம் அப்படின்னு மிரட்டுறானுங்க. இப்படியெல்லாம் மிரட்டிட்டு இருக்கும்போது அவங்களுடைய பிஹேவியர் சரியில்லாமல் போயிட்டு இருக்கிறத மாணவி உணர்றாங்க. அந்த டைமில் அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கணும்னு எப்படியா தப்பிச்சோன்னு முற்படும் போது அங்கே இருக்கிற ஒருத்தவங்க ஓடி போய் கல்லூரியோட மெயின் கதவை சாத்துறான். அங்கே செக்யூரிட்டியும் இருந்தும் செக்யூரிட்டி எதுவுமே சொல்லாமல் இருந்துக்கிறார். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கட்டாயப்படுத்தி அங்கேருந்து செக்யூரிட்டி ரூமுக்குள்ளே இழுத்துட்டு போய்க்கிறாங்க. அங்கே அந்த மாணவியை ஹாக்கி ஸ்டிக்கால் அடித்து துன்புறுத்திக்கிறானுங்க. அந்த மாணவி கெஞ்சிக்கிறாங்க, அவனுமே விடலை. மனோஜித் மிஸ்ராவோட காலில் கூட உளுந்து கதறி அழுதுக்கிறாங்க. அப்பவும் அந்த ஈவியருக்கெல்லாம் அந்த நாய் விடலை. பலவந்தமாக அந்த மாணவியோடைய ஆடைகளில் கை வச்சுக்கிறானுங்க இந்த 3 பேரும். மாணவிக்கு பேனிக் அட்டாக்கே வந்திருக்கு. மாணவி மூச்சோட சிரமப்பட்டுக்கிறாங்க. என்னை எப்படியாவது ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருங்கன்னு கெஞ்சிக்கிறாங்க. ஆனால் 3 விதத்தில் ஒவ்வொருத்தங்க கூட இறக்கப்படல. இப்போவும் மிரட்டத்தான் செஞ்சுக்கிறானுங்க. மாணவி மூச்சோட சிரமப்பட்டு இருந்த வேலையில் கூட மாணவியை மிரட்டுறானுங்க. அது மட்டும் இல்லாமல் ஹாக்கி ஸ்டிக்கால் அடித்து துன்புறுத்தி அந்த மாணவியை பாலியல் பலாத்காரம் செஞ்சுக்கிறானுங்க. அதில் அந்த மனோஜித் மிஸ்ரா பாலியல் பலாத்காரம் செய்கிறத மொத்த இந்த 2 பேருமே தன்னுடைய செல்ஃபோனில் வீடியோவை எடுத்து வச்சுக்கிறானுங்க. நாங்கள் சொல்கிறத கேட்கலின்னா இந்த வீடியோவை எல்லாத்துக்கிட்டையும் போட்டு கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிறானுங்க. எங்ககிட்ட இந்த வீடியோ இருக்குது, இதை நீ வெளியே சொன்னீங்கன்னா உன்னோட கதி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து அனுப்பி வச்சுக்கிறானுங்க. அதன் பின் கடுமையான மன உளைச்சல் இருந்த மாணவி
போலீசார்கிட்ட இந்த புகாரை தெரிவிச்சுக்கிறாங்க. போலீசார் விசாரணையில் இது சாயந்தரம் 7 மணிலிருந்து 10:30க்குள்ள நடந்திருக்க கூடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தடய அறிவியல் நிபுணர்கள் சம்பவம் நடந்த இடத்துல தடயங்களை சேகரிச்சுட்டு இருக்காங்க. மாணவிய மருத்துவ பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சுக்கிறாங்க. மனோஜித் மிஸ்ராவை வியாழக்கிழமை அன்னைக்கு கைது செஞ்சிடறாங்க. மனோஜித் மிஸ்ரா கூட சாயித் அகமதையும் வியாழக்கிழமை அன்னைக்கு கைது செஞ்சுறாங்க. அதுல 3 பேத்துல ஒருத்தனான பிரமித் முகர்ஜியை மட்டும் நேற்று கைது செஞ்சுக்கிறாங்க. இந்த 3 பேத்தையும் பிடிச்ச போலீசார் வழக்கம் போல இந்த 3 பேத்தையும் கோர்ட்ல ஆஜர்படுத்திக்கிறாங்க. போலீசார் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்கணும்னு மனு கொடுத்துருக்காங்க நீதிமன்றத்தில். நீதிபதி 4 நாட்கள் அவங்கள கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த 3 பேர்கிட்ட போலீசார் தீவிரமான விசாரணைங்கிறது செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மிருக ஜென்மத்துக்கெல்லாம் நம்ம மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைங்கிறது கொடுத்தோம்னா அந்த மிருக ஜென்மங்களை எப்படி திருந்தும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் மக்களே. நன்றி, வணக்கம்.